ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு மினி விளாக்னு கூட சொல்லலாம். எங்கள் அம்மா வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க, அப்படியே நான் போயிட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டேன். ரொம்ப நாள் கழித்து நம்ம சேனலில் ரெசிபி வீடியோ போடுறோம்ல ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்துட்டு பண்ணுறதுக்கு கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து துருவி வச்சுக்கணும். நாங்கள் வந்து நிறைய கேரட் பல்காக வாங்கிட்டதுனால நிறையவே வந்து துருவி வச்சுட்டோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடிப்பிடிக்காத கனமான பாத்திரத்தில் நெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா விட்டுக்கோங்க. கொஞ்சமாக நெய் வந்து லாஸ்ட்டாக வந்து சேர்க்கறதுக்காக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட வந்து முந்திரி பருப்பு அப்புறம் திராட்சை எல்லாம் போட்டு நல்லா வந்து ஒரு டைம் வதக்கிட்டு அது கூட நம்ம கேரட்டை வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொஞ்ச நேரம் வதக்கினதுக்கப்புறம் பாலை ஊற்றிட்டு சர்க்கரையுமே வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ்னு விட்டு விட்டு நீங்கள் நல்லா வந்து கிண்டி கிண்டி ஒவ்வொரு இன்க்ரீடியண்ட்டும் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அந்த கேரட் அல்வாவோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். தண்ணி எல்லாம் நல்லா இஞ்சி பாலும் பார்த்திங்கன்னா நல்லா இஞ்சினதுக்கு அப்புறமா வந்து சுகர் ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறமா இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே கார்டமம், அதாவது ஏலக்காயை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு அதையும் இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க ரெசிபியோடு வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக ஃப்ரிட்ஜில் இருந்து மில்க் மைட் வந்து சேர்க்கலாமா அப்படின்னு அம்மா கிட்ட கேட்டேன். சரி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா மில்க் மைட் சேர்த்து மறுபடியும் அதை வந்து பார்த்திங்கன்னா கிண்டணும். இதை வந்து நீங்கள் நல்லா சூப்பராக கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா சூப்பராக அந்த பால் கூட நம்ம சேர்த்துன தண்ணி இது எல்லாமே வந்து இஞ்சிக்கும். கண்டிப்பாக பால் கூட தண்ணி சேர்த்தணும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி நல்லா ஒட்டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கொஞ்சமாக செய்கிறீங்கன்னா ஒரு 3 to 4 ட்ராப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நம்ம கொஞ்சம் நிறைய செஞ்சதுனால நிறைய ஒரு 10 ட்ராப்ஸ் கிட்ட நாங்கள் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து விட்டுக்கிட்டோம். எதுக்குன்னா சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெசிபியோட கொஞ்சமாக அந்த ரிமைனிங் எடுத்து வச்சுருந்த கீ வந்து விட்டுக்கோங்க. அப்புறமா தான் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வும் வந்து ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா ரிமைனிங் இன்னும் கொஞ்சம் கீ இருக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளேட்டில் வந்துட்டு தடவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ரெசிபியை அப்படியே அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். கண்டிப்பாக வந்து சுகர் வந்து ஈக்குவலாக கேரட்க்கு ஈக்குவலாக நீங்கள் போட்டிங்கன்னா தான் ஹோட்டல் சைடில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் வீட்டில் செய்யறதுனால நாங்கள் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கிட்டோம். ஒரு நைட் 8 o'clock போல் தான் நாங்கள் செஞ்சதுனால அப்படியே கொஞ்சம் டெக்கரேட் மட்டும், அதாவது கேஷ்யூ வச்சு டெக்கரேட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து காலையில் வந்து செஞ்சுக்கலான்னு விட்டாச்சு. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெசிபி வந்து ரெடியாக இருந்தது. நல்லா எல்லாமே இஞ்சி ஒரு ஹல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.